சென்னையிலேருந்து சில மணி நேர பயணத்தில் அமைந்திருக்கும் ஒரு அருவிக்கு தான் போகிறோம். அதுவும் வருடம் முழுவதும் இங்கே தண்ணீர் கொட்டி கொண்டே இருக்குமா. இந்த அருவிக்கு மிக அருகே ஒரு சிவன் கோவிலும் உள்ளது. இங்க இருக்கும் தரையை மீறி ட்ரெக்கிங் செஞ்ச ஒருத்தர் திரும்பி வரலங்க. இந்த இடம் இன்னும் பலருக்கு தெரியாத ஒரு இயற்கை சொர்க்கம். இன்று நாங்கள் பயணிக்க போவது ஆந்திராவில் உள்ள ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸுக்கு தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஒரு அருமையான இடத்துக்கு தான் போகிறோம். அது ஒரு ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். அது என்ன ஃபால்ஸுன்னு நாங்கள் போயிட்டு சொல்கிறோம். ரெடி, போகலாமா? நாங்கள் விடிய காலையில் கிளம்பலான்னு தான் இருந்தோம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிறதுனால நாங்கள் 10 மணிக்கு தான் கிளம்புனோம். அங்கே போய் சேர 12 மணி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஸ்பெஷல்னா, எங்கள் மம்மி தான் கார் ஓட்ட போகிறாங்க. என் மம்மி கொஞ்சம் தூரம் கார் டிரைவ் பண்ணாங்க. அதன் பிறகு என் டாடி தான் கார் டிரைவ் பண்ணாரு. ஏன்னா என் மம்மி டிரைவ் பண்ண ஸ்பீடுக்கு ஈவினிங் தான் ஃபால்ஸை ரீச் பண்ணியிருப்போம். புயல் கேம்ப் ரோட் சிக்னல் பக்கத்துல ஒரு சின்ன மதுரை வீரன் டெம்பிள் இருந்துச்சு. ரோட் எக்ஸ்டென்ஷனுக்காக அந்த கோவிலை இடிக்கிறாங்க போல இருக்கு. போற வழி எல்லாம் அழகிய மலை தொடர்கள், பசுமையான வயல்வெளிகள் என பார்ப்பதற்கு அழகா இருந்தாலும் இந்த ஹைவே ரோடு ரொம்ப மோசமா இருந்தது. ரோடு முழுவதும் பேட்சருக்கு தான் பண்ணிருக்கிறாங்க. ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 hours டிராவலுக்கு அப்புறம் நாங்கள் எங்கள் டெஸ்டினேஷன் பிளேஸான கோனா ஃபால்ஸை ரீச் பண்ணினோம். எஸ், நாங்கள் ஆந்திராவில் உள்ள கைலாச கோனா ஃபால்ஸுக்கு தான் போனோம். ஸோ நாங்கள் கார் பார்க்கிங்க்கு டோக்கன் வாங்கிட்டு காரை பார்க் பண்ண போனோம். இங்கே என்ட்ரன்ஸ் அருகே வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியாவே இருக்குது. ஸோ ஆட்டோ, காரு, பைக்குன்னு எல்லாம் இங்கே ஈஸியாக பார்க் பண்ணிக்கலாம். இங்கே என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு ஒரு சின்ன ட்ரக்கிங்க்கு அப்புறம் நாங்கள் ஃபால்ஸை ரீச் பண்ணினோம். ட்ரக்கிங் போகிற வழியில் ஒரு புத்திர கோவில் இருக்குது. இந்த புத்திர கோவிலை தாண்டி கொஞ்சம் தூரம் மலை ஏறினா நாம் ஃபால்ஸை ரீச் பண்ணுவோம். மலை பிரதேசம்னாவே குரங்குகளுக்கு பஞ்சமே இல்லை. அதுவும் இங்கே எங்களால் எக்கச்சக்கமான குரங்குகளை பார்க்க முடிஞ்சுது. ஸோ நாம் இங்கே வரும்போது நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஃபைனலி நாங்கள் கோனா ஃபால்ஸை நெருங்கினோம். அந்த நீர்வீழ்ச்சியின் சத்தம் எங்களை மெய் சிலிர்க்க வைத்தது. நாங்கள் அங்கே போனது சம்மர் சீசனாக இருக்கிறதுனால அங்கே வாட்டர் ஃபால்ஸோட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸோட அளவு கம்மியாக இருந்தாலும் இங்கே அதிக அளவில் மக்கள் வந்து இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அருவிக்கு மிக அருகே ஒரு சிவபெருமான் கோயிலும் உள்ளது. இங்கே ஃபால்ஸில் குளிக்கும் பெரும்பாலானோர் அந்த கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் ஃபால்ஸில் குளிக்கல. ஆனால் ஃபால்ஸ் கிட்ட போய் ஃபால்ஸோட அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். இங்கே ஒரு குரங்கு ஃபால்ஸுக்கு பக்கத்தில் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்தது. அது ஃபால்ஸில் குளிப்பதற்காகவா அல்லது தண்ணீரை குடிப்பதற்காக வெயிட் பண்ணுறதா என்று தெரியலை. மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அந்த குரங்கு ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வர தயங்குச்சு.
மலையின் மேல் பகுதியிலிருந்து வெள்ளை நீராக கொட்டும் இந்த அருவியை பார்ப்பதற்கு அற்புதமாக இருந்தது. இங்கு வருடம் முழுவதும் தண்ணீர் வருவது இந்த ஃபால்ஸோட மிகப்பெரிய சிறப்பு. இங்க ஃபால்ஸுக்கு லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா மலையோட உச்சிக்கு செல்ல படிக்கட்டெல்லாம் இருக்கு. ஆனால் அங்கு பொதுமக்கள் செல்ல அனுமதி இல்லை. மேலும் அப்பகுதியை சுற்றி தடுப்பு வேலியும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த மரத்தை பாருங்க, சற்று வித்தியாசமாக இருக்கு. பார்க்க ஒரு ஸ்லைடு போல இருக்கு. அநேகமா இது மிகவும் பழமையான மரமாக இருக்க வேண்டும். மேலும் மான்சூன் சீசன்ல இது ஒரு ஃபால்ஸை போல காட்சி அளிக்கும் போல இருக்கு. நீங்க இந்த மரத்தையோ அல்லது வித்தியாசமான தோற்றமுடைய வேற ஏதாவது மரத்தையோ பார்த்திருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க ஒரு இடமும் இருக்கு. ஸோ ஃபால்ஸ்ல நம்ம குளிச்சுட்டு இங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாங்க இங்க இருக்கும் குரங்குங்களோட சேட்டையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தப்போ இங்க ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தது. அதாவது இங்க ஃபால்ஸுக்கு வந்து ஒரு ஃபேமிலியை சேர்ந்த 4 பேர் இங்க இருந்த தடையை மீறி மலைக்கு மேல் ட்ரெக்கிங் போனாங்க. ட்ரெக்கிங் போன 4 பேர்ல ஒருத்தர் திரும்பி வரல. திரும்பி வந்தவங்களும் அவரை நாங்கள் பார்க்கலன்னு சொன்ன உடனே அவங்க ஃபேமிலியில் சேர்ந்த எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. நீண்ட நேரம் ஆகியும் அவர் திரும்பி வராதனால அவரை தேடி ஒரு சில பேர் மலைக்கு மேலே போனாங்க. நாங்கள் அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவர் திரும்பி வந்தாரா இல்லை வரலையா அவருக்கு என்னாச்சுன்னு கூட தெரியலை. ஸோ நீங்கள் போகிற பிளேசஸில் இந்த மாதிரி தடை இல்லை வார்னிங் போர்டு இருந்துச்சுன்னா அந்த தடையை மீறி போகாதீங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இங்கே என்ட்ரன்ஸில் பார்க்கிங் ஏரியா பக்கத்தில் ஒரு சில சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம லஞ்சு இங்கே கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நாம் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன ஃபுட்டு தேவையோ இவங்ககிட்ட சொல்லி ஃபஸ்ட்டே புக் பண்ணிக்கணும். ஸோ நாம் ஃபால்ஸுக்கு போய் ரிட்டன் ஆகிறதுக்குள்ளேயே அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்களும் எங்களோட லஞ்சை அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.